தொடர்ச்சியா நீங்க 20 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருந்த நாங்க 20 ஆண்டு காலமா வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க ஐயாவும் எங்களுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசு மதுபான கடையில ஒரு 500 பாட்டில் தான் விற்பேன், 300 பாட்டில் தான் விற்பேன்னு வரையறை பண்ணல. ஆனா விவசாயி வெயில்ல நின்று படியில நின்று ராப்பகளை கண்ணு முழிச்சு அங்கு பாம்பு கடிச்சா கேள்வி இல்லை, விலங்கு அடிச்சா கேள்வி இல்லை, மழை நனைஞ்சா கரண்ட் அடிச்சா பாதுகாப்பு இல்லை, அப்படி உயிரை துச்சமென பாடுபட்டு கொண்டு வரக்கூடிய நெல்லுக்கு மட்டும் ஏன் வரையறை வைக்கிறாங்க? தவிர்த்து நீங்க 20,000 கோடி வேளாண் துறைக்கு மட்டும் பட்ஜெட் ஒதுக்கணும்ன்றீங்க. அது 20,000 கோடின்றது அதிகமா இல்ல சரியானதுங்களா? இவன் நாளுக்கு நாள் உழைச்சு 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 உணவை கொடுக்கக்கூடிய விவசாயி இன்னைக்கு வறியமை நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு உரத்த நாட்டில் எலிகறி சாப்பிட்டான், திருத்துறைப்பூண்டியில பட்டினி சாவு, நாகப்பட்டினத்தில் தூக்கு மாட்டிக்கிட்டு விவசாயி தற்கொலை செய்து கொண்டான். இந்த நிலைமை நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் தான் நடக்குது. அவரை எங்களெல்லாம் சேர்த்து கைது பண்ணி கொண்டு போய் அடைச்சி வச்சாங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியில் தான் நடந்தது. விளைநிலத்தை எடுக்காதே, வறட்சியா இருக்கக்கூடிய இடத்துல இந்த நிலத்தை எடுன்னு சொல்றாங்க. அதே போலதான் திருவண்ணாமலையில மேல்மாவில் எடுக்கிறாங்க. அங்க போராடின விவசாயிய குண்டர் சட்டத்துல கைது பண்ணாங்க. இன்னும் மற்ற சாதி சங்கங்கள் சார்பாக இந்த சாதியை நம்ம அனுசரிச்சுக்கிட்டு அந்த சாதி ஓட்டுலாம் நமக்கு வரணும்லாம் பாக்குறாங்க. சரிங்களா? ஆமா. இந்த சாதி நம்ம அணுக்கமா வச்சுக்கிட்டா இந்த சாதி ஓட்டு மொத்தம் நமக்கு வந்துடும். இப்படி அரசியல் கட்சிக்கு பார்க்கறது இந்த விவசாயிகளை மட்டும் ஏன் பிரிச்சு பார்க்கறது கேள்வி. விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை. நான் எந்த பயிரையும் விளைய வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நிறுத்தம் செஞ்சுட்டா அந்த ஒன்றிய அரசு தான் கணக்கு எடுக்கணும், அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அதிகாரம் இல்லைன்னா பீகாரில் மற்ற மாநிலங்களில் கணக்கு எடுத்திருக்கிறாங்களே, அது எப்படி எடுத்தாங்க? அந்த மாநில அரசுக்கு எப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது? ஆக தனக்கு என்ன அதிகாரம் என்பதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். ஆமா, கள்ளச்சாராயம் குடிக்க போன குடிகாரனுக்கு ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. ஏன் இந்த விவசாயி இடிமின்னல் தாக்கி தேர்தல் நெருங்குறப்ப விவசாயிகள் மேல எங்களுக்கு அக்கறை, அரசு ஊழியர்கள் மேல எங்க அக்கறை இருக்குது, இப்படி மாதிரி டாக்டர்ஸ் மேல எங்களுக்கு அக்கறை இருக்குது, வாங்க உங்க பிரச்சனை பேசுவோம்னு கூப்பிட்டு பேசுறாங்க, வாங்குறாங்க. அடுத்து வர ஆட்சியில உட்காந்துட்டோன்னு இது அப்படியே கடப்பல தான் இருக்கு. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் பண்ணுது, காவிரி நீர் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடுதுன்னு நீங்களே சொல்றீங்க. போராடுறோம். அப்ப மற்ற அரசியல் கட்சிகள் வேடிக்கை தான் பாக்குறாங்க, அரசியலால் பிரிக்கப்படுறாங்க. அப்ப அவங்க போய் கலந்துக்கிட்டு அவங்க தவளை நம்மளை நெருக்கடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டு யாரும் வர்றதில்லை. ஆனா கர்நாடகத்துல அந்த நிலைமை கிடையாது, ஆந்திராவில் இல்லை, கேரளாவில் இல்லை. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்புகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழவர் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் ஆலயமணி நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் விவசாயத்துக்காக ஒரு தனி பட்ஜெட் வேணும் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டுகளாக கவனிக்கிறேன். மாநில அரசு முதன்முறையாக இப்பதான் போட தொடங்கி அதுல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தமிழ்நாடு உழவர் பேரவை என்ற சார்பாக நீங்க கலந்துக்கிட்டீங்க. என்ன கோரிக்கையை நீங்க தமிழ்நாடு அரசு கிட்ட வைக்கிறீங்க? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால தலைமைச் செயலகத்தில் எங்களை அழைச்சி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய சங்க தலைவர்களையும் அழைச்சிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பு அணியான தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாக என்னையும் அழைச்சிருந்தாங்க. நானும் போய் கலந்துக்கிட்டேன். போன உடனே அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, ஆண்டா நீங்க வேளாண்மைக்கு பட்ஜெட் போடுவீங்க, அந்த பட்ஜெட் புக் இருந்தா கொடுங்கன்னு கேட்டாரு. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வெளியிட போறாங்க, நான் கொண்டாந்து தரேன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு காலையில கொண்டு அவர் வீட்டுல கொடுத்துட்டோம். இன்னைக்கு பட்ஜெட் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 நாள்ல தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதிகாரிகள், அமைச்சர்கள். வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் முதன்முறையாக தமிழ்நாடு அரசு செய்யுது. தொடர்ச்சியா நீங்க 20 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருந்த நாங்க 20 ஆண்டு காலமா வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க ஐயாவும் எங்களுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நட இது வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அறிவிப்பாங்க. அந்த பட்ஜெட்ல என்னென்ன கோரிக்கைகள் வைக்கணும்னு நான் சொன்னேன். அதுல முதல் கோரிக்கையா நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் வேணும். அதே போல கரும்புக்கு 5000 வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். ஒரு டன். ஆமா, ஒரு டன் கரும்புக்கு 5000, ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 வேணும்னு கேட்கிறோம். அப்பதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கேரளாவில் இருக்கிறது மாதிரி காய்கறிகள், பழங்கள்
உள்ளிட்ட அனைத்து விளைபொருள்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயிக்க வேண்டும். இதை வந்து திமுக தேர்தல் அறிக்கையே சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேர்தல் அறிக்கை பிரகாரம் கேரளாவில் என்ன நடக்குதோ அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப கேரளாவில் அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க, இங்க செய்யல அதை இப்ப செய்ய சொல்லி கோரிக்கையா வச்சிருக்கிறோம். அடுத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு அளவுகோல் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு மூட்டை தான் நெல் எடுக்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய நெல்லை கொண்டாந்து அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு வெளியில வச்சுடுறாங்க. அதுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு அரங்கம் கிடையாது. அப்ப மூளைக்கு மூளை கொட்டி கிடக்க உள்ள வெயில் அடிச்சதுன்னா அது நெல்லு காஞ்சி எடை குறைஞ்சி போயிடுது. ஒரு வாரம் கழிச்சு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அடிக்க கிடக்க தேக்க நிலை. அப்படி தேங்கி கிடக்கும் பொழுது வெயில் அடிச்சதுன்னா ஈரப்பதம் காஞ்சி போயிடுது, ரொம்ப வெயிட் குறையுது, எடை குறையுது. அது விவசாயிக்கு நஷ்டம். ஒண்ணு மழை பெஞ்சா சுத்தமா முளைச்சிருது, இல்லைன்னா மாய்ச்சர் ஈரப்பதம்னு சொல்லி அதை காய வைக்க சொல்றாங்க, தூத்த சொல்றாங்க. பேஞ்சாலும் நட்டம், காஞ்சாலும் நட்டம் விவசாயிகளுக்கு. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா அதுக்கு ஒரு ஷெட்டு கட்டி பாதுகாப்பு கொடுங்க. இது மாதிரி காலநிலை மாற்றத்தினால வெயில்லையோ இல்ல மழையிலையோ அடிபட்டால் அதுக்கு அரசாங்கம் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும், அது பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல ஒரு நாளைக்கு 500 மூட்டை இல்ல 400 மூட்டைன்னு ஒரு வரையறை வச்சு எடுக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அரசு மதுபான கடையில ஒரு 500 பாட்டில் தான் விற்பேன், 300 பாட்டில் தான் விற்பேன்னு வரையறை பண்ணல. ஆனா விவசாயி வெயில்ல நின்று படியில நின்று ராப்பகளை கண்ணு முழிச்சு அங்கு பாம்பு கடிச்சா கேள்வி இல்லை, விலங்கு அடிச்சா கேள்வி இல்லை, மழை நனைஞ்சா கரண்ட் அடிச்சா பாதுகாப்பு இல்லை. அப்படி உயிரை துச்சமென பாடுபட்டு கொண்டு வரக்கூடிய நெல்லுக்கு மட்டும் ஏன் வரையறை வைக்கிறாங்க? அதை தான் நாங்க கேட்டிருக்கோம். ஒரு வரையறை இல்லாமல் நெல்லை கொள்முதல் பண்ணணும். வரையறை இல்லாம டாஸ்மாக்ல சாராயம் வைக்கலாம். ஆமா, ஆனா விவசாயி கொண்டு வந்தா ஒரு நாளைக்கு 500 மூட்டை தான் எடுப்போம், 1000 மூட்டை தான் எடுப்போம்னா மீதி என்ன பண்றது? ஏன் அப்ப அது நீ கூடுதலா வாங்குறதுக்கு இடம், அந்த கெப்பாசிட்டி அதெல்லாம் வளர்த்துக்கலன்னு கேக்குறீங்க. ஆமா, அப்ப அதுக்கு மட்டும் வரையறை வச்சிருக்கீங்களே, ஏன் டாஸ்மாக் கடைக்கு வரையறை வைக்கல? அதுதான் என் கேள்வி. அதனால அது ஒரு அளவுகோல் இல்லாமல் விவசாயி கொண்டு வரக்கூடிய நெல் எடுத்துக்கணும். இப்ப ஒரு 10 ஆளை போடணும், கூடுதலா இடம் மிஷின் போடணும், கூடுதலா பில் போடுறவங்களை போட்டா சரியா போயிடுது. ஆமா, அதெல்லாம் செய்யல. அதை செய்யணுங்கிறது தான் பாமகவின் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தினுடைய கோரிக்கை. அடுத்து இப்ப மதுராந்தகம் ஏரி இருக்குங்க, அது ரொம்ப காலமா வறண்டு ஒரு 4-5 வருஷமா அப்படியே கிடக்கு. அது சரியா செப்பனிடல கரைய. என்ன காரணம்? ஒரு காலத்துல எப்ப பாரு அதுல நீர் நிரம்பி தழும்பிக்கிட்டு கடல் மாதிரி இருக்கும். இப்ப வந்து காஞ்சி போய் வத்தி இருக்குது இல்ல? ஆமா, அந்த மதகு அந்த கரையெல்லாம் செப்பனிடல சரியா, நம்ம அந்த வேலை முடிக்கல. அந்த வேலையை முடிக்கிறதுல மெத்தனம் தாமதமும் இருக்கிற காரணத்தினாலதான் இந்த நிலை. அப்ப அந்த மழை பெய்கிற தண்ணி வர்ற தண்ணி பூரா வேஸ்டா ஓடி கடல்ல கிடக்குது. அதனால அதை கரையை செப்பனிட்டு மதுகை செப்பனிட்டு செட்டரை கட் பண்ண செப்பனிட்டால் பாசனத்துக்கு அதை தேக்கி போதுமான தண்ணியை விட்டுட்டு பைக்கை தேக்கி வச்சிருக்கலாம். அதை உடனடியா செய்யணுங்கிறது தான் பாமகவினுடைய கோரிக்கை. அதே போல இப்ப கொள்ளட ஆத்து குறுக்க எங்க ஊருக்கு பக்கத்துல ஆதனூர் குமாரமங்கலம்னு இருக்கு. ஆதனூருங்கிறது கடலூர் மாவட்டம், குமாரமங்கலங்கிறது மயிலாடுதுறை மாவட்டம். பக்கத்துல எங்க மாவட்டம் பார்டர் ஒரு 3 கிலோமீட்டர்ல தான் நாங்க இருக்கோம், தஞ்சை மாவட்டம். அந்த கதவணையை கட்டுறாங்க 450 கோடி ரூபாயில. அப்ப ஜெயலலிதா அரசு இருந்தப்ப அதை அறிவிச்சாங்க. அந்த அணை கட்டி பூர்த்தி ஆயிடுச்சு. அந்த அணையை இதுவரைக்கும் திறக்கல, அதை பயன்பாட்டு கொண்டுகிட்டு வரல. இதை உடனடியா கொண்டுகிட்டு வரணும், பயன்பாட்டுக்கு திறப்பு விழா நடத்தணும். கட்டி முடிச்சிருக்காங்க, திறப்பு விழாவுக்கு ஏன் தாமதம்? அது ஏன் அவ்வளவு? அது அரசினுடைய மெத்தன போக்கு. ஒண்ணு, அந்த அணைக்கு மேற்க 2 கரை பக்கமும் படுகை இருக்கு. அந்த படுகையில வந்து கிட்டத்தட்ட 300-350 பேர் பட்டாதாரர் இருக்காங்க. அதுல விவசாய நிலம் இருக்கு. இப்ப எங்களுடைய வீடெல்லாம் கூட அதுல 30 வீடு குடியிருந்தோம். வெள்ளத்தினால 61ல எங்களை தூக்கி கொண்டாந்துட்டாங்க கரையை விட்டு. அந்த இடம் பூரா இன்னைக்கு ஆர்ஜிதம் பண்றாங்க. அரசு இந்த அணை கட்டுறதுனால ஆர்ஜிதம் பண்றாங்க. அந்த ஆர்ஜிதம் பண்ணக்கூடிய அந்த நிலத்திற்கு, விவசாய நிலத்திற்கு, குடியிருப்பு நிலத்திற்கு அரசாங்கம் இழப்பீடு தொகை, நிவாரண தொகை தரேன்னு சொன்னாங்க. 13 பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 300 பேருக்கு மேற்பட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க. 13 பேருக்கு தான் நிவாரணம், அந்த இழப்பீட்டு தொகை கொடுத்துருக்குறாங்க. அந்த பணி வந்து ரொம்ப தாமதமா ஆமை வேகத்துல நடக்குது. இதை துரிதப்படுத்தணும்னு சொல்லி நம்ம அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், எங்க தஞ்சை மாவட்ட ஆட்சியர் இடத்துலையும் சொல்லியிருக்கிறோம். அதை துரிதப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். அது வந்து ஒரு மாவட்டத்துடைய ஒரு பிரச்சனை இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா மாவட்டத்துக்கும் அந்த மாதிரி செய்யணுன்றது ஒண்ணு. ஆமா, தவிர்த்து நீங்க 20,000 கோடி வேளாண் துறைக்கு மட்டும் பட்ஜெட் ஒதுக்கணும்ன்றீங்க. ஆமா, அது 20,000 கோடின்றது அதிகமா இல்ல சரியானதுங்களா? அதுவே குறைவு. அதாவது வேளாண்மை பட்ஜெட் அறிவிக்கிறதுல 25% நீர்ப்பாசனத்துக்கும் வேளாண்மைக்கும் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த பட்ஜெட் அறிவிக்கிறாங்கல்ல, அந்த தொகையில 25%
பணத்தை வேளாண்மைக்கும் நீர் ஆதாரத்திற்கும் கொடுக்கணும்னு இப்ப சொல்றாங்க. எவ்வளவு சராசரியா வேளாணுக்குன்னு மட்டும் ஒதுக்குறாங்க? குறைவா, ரொம்ப குறைவா ஒதுக்குறாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உலகத்திலேயே வந்து இந்தியா ஒரு விவசாய நாடு. அதுல தென்னாட்டுல தென்னிந்தியாவுல தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த 4 மாநிலமும் முழுக்க முழுக்க விவசாயம், நெல், வாழை, கரும்பு, மஞ்சள், இஞ்சி இப்படி போன்ற பயிர்கள் நிறைய விளையக்கூடிய மாநிலங்கள். இந்த மாநிலங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல விவசாயம் நசுக்கப்படுது. இப்ப உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து மற்ற பொருளை விளைய வைக்கிறவங்க, இப்ப கேமரா, மற்ற செல்லு, பேனா இதை விளைய வைக்கிறவங்க அதை எதை உற்பத்தி பண்றாங்களோ அவங்க சொல்ற விலையை தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு வாங்குறோம். ஒரு செல்லோட விலை 5 ரூபான்னு சொன்னா 5000 கொடுத்துட்டு தான் வாங்குறோம், 1 ரூபா குறைக்கல. ஆனா வியர்வை சிந்தி வெயில்ல, மழையில, பனியில, காய்ச்சல்ல இவன் உடல்நலத்தை கூட பாராம, ஆபத்தை கூட பார்க்காம உழைச்சி அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லுக்கு விவசாயி நிர்ணயம் பண்ண முடியல, கரும்புக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியல, மற்ற இஞ்சி, மஞ்சள் போன்ற விளைபொருளுக்கு, சோளம், கம்பு போன்ற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியல. இதை யார் பண்றாங்கன்னா விவசாயிகளும் அதிகாரிகளும் தான் விலை நிர்ணயம் பண்றாங்க. இதை தான் நாங்க கேட்கிறோம். உற்பத்தி செய்யக்கூடியவன் அந்த பொருளை விலை நிர்ணயம் செய்யும் போது விளைய வைக்கக்கூடியவன் அந்த பொருளுக்கு விலை நிர்ணயம் ஏன் செய்ய முடியவில்லை? அந்த நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் விவசாயி உருப்படக்கூடிய ஒரு நிலைமை. இன்னைக்கு எல்லா வேலையிலையும் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல நாமெல்லாம் உட்காந்துட்டு போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் முழு நல்ல கலரா செல்ட் அடிச்சுக்கிட்டு போறாங்க செலவு சட்டையோட. ஆனா ஒரு விவசாயி பேருந்துல வந்தான்னா அவன் ஒட்டிய வயிறு பட்னி கிடக்குறான், வெயில்ல நின்று கண்ணங்கரியன்னு காஞ்சி போறான், உதடெல்லாம் வெடிச்சு போய் கண்ணமெல்லாம் குடி விழுந்து போய் தொட்டு தடவை எண்ணெய் கூட இல்லாம கசங்கிய சட்டையோட, ஒரு சட்டைக்கு மேல மால் துணி இல்லாம அந்த ஏழை விவசாயி வரான். அவன் கிட்ட உட்கார்றதுக்கே துர்நாற்றம், இது தள்ளி உட்காருன்னு சொல்றாங்க. அப்ப விவசாயி எந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்படுறாங்கிறது தான் நான் சொல்றேன். உணவு, அதாவது ஒரு மனிதனுடைய உயிருக்கு உணவையும் மானத்தை காக்க பருத்தியையும் கொடுக்கக்கூடியவன் விவசாயி. அந்த கடவுளாக மதிக்கக்கூடிய விவசாயி இன்னைக்கு நாற்றம் வீசுதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய பொருளாதார நிலை நம்ம கீழே இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. இப்ப ஒரு பொருளை உற்பத்தி பண்றவன், பெரிய கம்பெனி வச்சு உற்பத்தி பண்றான், அவன் கோடீஸ்வரனா இருக்கான். இவன் நாளுக்கு நாள் உழைச்சு உணவை கொடுக்கக்கூடிய விவசாயி இன்னைக்கு வந்து வறியமை நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு உரத்த நாட்டுல எலிகறி சாப்பிட்டான், திருத்துறைப்பூண்டியில பட்டினி சாவு, நாகப்பட்டினத்தில் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டு விவசாயி தற்கொலை செய்து கொண்டான். இந்த நிலைமை நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் தான் நடக்குது. சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொன்னான், முப்போகம் சாவடி பண்ணணும், குறுவை, சம்பா, தாளடி, முப்போகம் 2 போகமாச்சு, 2 போகம் 1 போகமாச்சு, 1 போகமும் கேள்விக்குறியா போச்சு. காரணம் என்னன்னா காவிரியில் தண்ணி இல்லை. அந்த உரிமையை வாங்கி தரக்கூடிய அரசு எதுவுமே இந்த தமிழ்நாட்டில் வரல. இதுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து காவிரி நீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று போராடுகிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள். காவிரி வந்து இங்க ஒரு அரசியல தானே தேர்தல் அறிக்கையில திமுக சொல்லுது. ஆமா, வந்துட்டு ஒரு 5 வருஷம் போயிட்டே தான் இருக்கிறாங்க. பொதுவாகவே ஆட்சிக்கு வர்றவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் காவிரி நீர் பிரச்சனையை தீர்க்கிறேன், மொழி பிரச்சனையை தீர்க்கிறேன், எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறேன் என்று சொல்லி வர்றாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் கிடப்புல தான் கிடக்குது. அவங்க வேற வேலையை தான் பாக்குறாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, காவிரி நீர் பிரச்சனை இன்னும் தீரலையே. இன்னைக்கு நெய்வேலியில் இடத்த எடுக்கிறாங்க, 30,000 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு எடுக்கிறாங்க. அந்த ஏக்கர் நிலத்துல வெறும் நெல் விளையுது, கரும்பு விளையுது, மஞ்சள் விளையுது, இஞ்சி விளையுது, பச்சை பசேர்னு இருக்க கடலூர் மாவட்டத்துல. இப்ப 10,000 ஏக்கர் இப்ப எடுக்கிறாங்க. இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் போய் அந்த NLC நிர்வாகத்துக்கு முன்னால மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்தி காவல்துறை வஜ்ரா வாகனம் மூலமா தண்ணியை பித்தி அடிச்சு கூப்பிட்டதை கழிச்சாங்க, லத்தி அடி பிரயோகம் பண்ணாங்க, தடியடி பிரயோகப்படுத்தினாங்க, ரொம்ப பேர் மண்டை உடைஞ்சாங்க. அவரை எங்களெல்லாம் சேர்த்து கைது பண்ணி கொண்டு போய் அடைச்சி வச்சாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் தான் நடந்தது. விளை நிலத்தை எடுக்காதே, வறட்சியா இருக்கக்கூடிய இடத்துல இந்த நிலத்தை எடுன்னு சொல்றாங்க. அதே போலதான் திருவண்ணாமலையில மேல்மாவில் எடுக்கிறாங்க. அங்க போராடின விவசாயிய குண்டர் சட்டத்துல கைது பண்ணாங்க. இது என்ன கொடுமை? நான் என்ன கேட்கிறேன், எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும், கோமானாக இருந்தாலும், அதிகாரியா இருந்தாலும் பணத்தை உண்ண முடியாது, சோத்தை தான் உண்ண முடியும். அந்த சோத்தையும் இந்த மானத்தை காக்கக்கூடிய ஆடையையும் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியவன் விவசாயி. ஆக கடவுளா மதிக்கிறேன்னு சொல்றது அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, எங்க ஐயா சொல்றாரு, வேற யார் சொல்றா? இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாண்டி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மண்ணிலிருந்து, விவசாய மண்ணிலிருந்து செங்கோட்டையில் உட்கார்ந்துருக்காங்க.
இந்த செங்கோட்டையில யாராவது விவசாயியை நான் கடவுளா மதிக்கிறேன்னு சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி ராமதாஸை தவிர உண்டா? அப்ப ஒரு வறியவனுக்கு தான் வறுமையினுடைய நிலைமை தெரியும். ஒரு பணக்காரனுக்கு வறுமையுடைய நிலைமை தெரியுமா? புளியப்பக்காரனுக்கு பசியினுடைய அருமை தெரியுமா? தெரியாது. அப்ப ஒரு விவசாயிக்கு தான் விவசாயினுடைய நிலைமை தெரியும். அதை தான் நாங்க இன்னைக்கு சரி, ஒரு சந்தேகம் ஐயா. அதுல என்னன்னப்ப இஸ்லாமியர் சமூகம்னு எடுத்தீங்கன்னாக்கா அவங்க ரமலான் நோன்பு திறக்கிறதுல எங்க கட்சி வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய ஆதரவுன்ற மாதிரி சொல்றாங்க. மதம் சார்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுடைய இது வந்து இஸ்லாமியர்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறா அப்படின்னு திமுக அரசு வாக்குறுதி கொடுத்து செய்து ஓட்டு போடுது. இந்து மத சார்பாக எங்களுக்கு இதெல்லாம் செய்து கொடுத்தாங்க, நாங்க எல்லாம் இந்த அரசுக்கு ஆதரவா ஓட்டு போடுறோம் அப்படின்றாங்க. இன்னும் மற்ற சாதி சங்கங்கள் சார்பாக இந்த சாதியை நம்ம அனுசரிச்சுக்கிட்டு அந்த சாதி ஓட்டுலாம் நமக்கு வரணும்லாம் பாக்குறாங்க. சரிங்களா? ஆமா. இந்த சாதி நம்ம அணுக்கமா வச்சுக்கிட்டா இந்த சாதி ஓட்டு மொத்தமும் நமக்கு வந்துடும் இப்படி அரசியல் கட்சிக்கு பார்க்கறது. இந்த விவசாயிகளை மட்டும் ஏன் பிரிச்சு பாக்குற கேள்வி. விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இருந்தால் இன்னைக்கு ஆசிரியர் போராட்டம் பண்றாங்க, வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்றாங்க, மின்சார வாரிய ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க, வருவாய்த்துறையில போராட்டம் பண்றாங்க, எல்லாரும் போராட்டம் பண்றாங்க, சங்கம் வச்சிருக்காங்க, அரசு பேச்சுவார்த்தை நடத்துது, அரசு பேச்சுவார்த்தை நடக்குது, பணியுது. ஆனா இந்த விவசாயியானவன் ஒன்னாகி ஒரு 6 மாத காலம் நான் எந்த பயிரையும் விளைய வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நிறுத்தம் செஞ்சுட்டா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சோத்துலையும் கை வைக்க முடியாது, தண்ணியும் கிடைக்காது, ஆடையும் கிடைக்காது, எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் கூட கிடைக்காது. அந்த எலுமிச்சங்காய், இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் விளைவிச்சு கொடுக்கறதே விவசாயி தான் தொட்டுக்கிறதுக்கு, அது கூட கிடைக்காது, எதுவுமே வராது. ஆமா. இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சரி தொடர்ச்சியாக தனியாகவே வேளாண் துறை இதுக்கு அக்கறை எடுத்து பேசிக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வரைவறிக்கையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உங்களை போல அவங்க அதிகாரத்துக்கு ஒன்றும் வரல, அதனால அவங்களுடைய பேச்சு ஈடுபடாமல் இருக்கு, எல்லா மேடையிலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. தவிர்த்து மற்ற கட்சிகள் இதுல அக்கறையற்று இருக்குது. ஏன் இருக்குது? அவங்க கிட்ட விவசாயிகள் இல்லையா? உங்களுடைய அந்த கோரிக்கை, உங்களுடைய அந்த வலி, அந்த வேதனை அந்த கட்சிகளுக்கு தெரியாதா? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே பேசணும். பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி மேடையில பேசுறாங்க, தவிர்த்து எங்கேயுமே இது பேசல. ஏன் பேசல? நான் கூட சீமானெல்லாம் பார்த்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் தலைவரை பார்த்து கொடுத்துருக்குறோம், எல்லாரையும் ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை, மற்ற கட்சிகள் ஏன் அதில் வந்து இப்போ இவர்களை நம்ம ஒதுக்கிட்டா நமக்கு வேலை, நமக்கு ஓட்டே வராதுன்னு ஏன் விவசாயிகளை பார்த்து அவங்க நினைக்கலாம்? நிலை ஏன் உருவாங்க? நீங்கள் கேட்டீங்க, ஜாதி அமைப்புகள், மத அமைப்புகள் எல்லாம் வந்து மற்ற கட்சிக்காரவங்க அணைச்சி அவங்க ஓட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக, ஓட்டுக்காக அவங்க செய்கிறாங்க. எங்கள் ஐயா ஓட்டுக்காக செய்யலை. இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம். எங்க மருத்துவர் ராமதாஸ் ஐயா கட்சிகள் எடுக்க தயங்க, நான் சொல்றேங்க, எங்க மருத்துவர் ஐயா வந்து இன்னைக்கு சமூக நீதி போராளி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்து, ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வாங்க, மக்கள் தொகை அதிகமா உள்ளவங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமா வேலை வாய்ப்பு, படிக்கிறதுக்கு இடஒதுக்கீட்டை கொடு, அதனால நீ வந்து கணக்கெடுப்பை நடத்துன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து மத்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தை இவங்க பேர் வச்சிருக்காங்க ஒன்றிய அரசு, புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒன்றிய அரசு தான் கணக்கெடுக்கணும், அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அதிகாரம் இல்லைன்னா பீகார்ல மற்ற மாநிலங்கள்ல கணக்கெடுத்திருக்கிறாங்களா, அது எப்படி எடுத்தாங்க? அந்த மாநில அரசுக்கு எப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது? ஆக தனக்கு என்ன அதிகாரம் என்பதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறார். ஆக இவங்க எல்லாம் வந்து ஜாதி ரீதியா உள்ளவங்களை கூப்பிட்டு அழைச்சி பேசி இடஒதுக்கீடு அதை எதுன்னு கொடுக்க சொல்லி ஏமாத்தி அவங்களுடைய ஓட்டை பர்ச்சேஸ் பண்றதுல தான் இருக்காங்க. ஆனா இவர் சமூக நீதி காவலர் அதுக்கு இல்லை. முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை போராடி வாங்கி கொடுத்திருக்கிறாரு, கிறிஸ்துவர்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்திருக்கிறாரு, ஆதி திராவிடர்களுக்கு மருத்துவ மேற்படிப்புக்கு மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் வழங்கி இருக்கிறார். அதே போல 108 ஜாதிக்கு 21 பேரை களப்பலியிட்டு இடஒதுக்கீட்டை மருத்துவர் ராமதாஸ் ஐயா வாங்கி கொடுத்திருக்கிறாரு. நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தியதை கண்டித்து உடனடியாக அந்த புத்தகத்துல இருந்து திருத்த சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் சமூக நீதி தானே? இது வந்து இவங்கெல்லாம் நாடார்கள் ஓட்டு போடுவாங்க, கிறிஸ்டியன்கள் ஓட்டு போடுவாங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் போராடல. இவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும், கல்வி இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை அவங்களுடைய நெறி முன்னேறும், அதனால அவங்களுக்கு கல்வி, அடுத்து வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு சொல்றாரு. அதுல நாங்க அதிகமா இருக்கிறோம், மக்கள் தொகையில யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமா கொடு கேட்கிறாரு. இததான் சமூக நீதி, இதை கேட்கிறாரு. ஆனா மத்தவங்க இதை கொடுக்க கூடாதுங்கிறதுல கண்ணு கருத்துமா இருந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா கூட 108 ஜாதிக்கு இடஒதுக்கீடு வாங்க உள்ள கலைஞர் கூட அப்ப முதலமைச்சரா இருந்தவர் எங்க ஜாதியும் சேர்த்துக்கன்னு ஐயா கிட்ட தான் சொல்லி சேர்க்க சொன்னாரு.
ம். யாருக்கு ஜாதி பற்று இல்லாம பேரை இருக்கு? மாத்தி ஆக எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா ஏமாத்துறாங்க. எங்க ஐயா ஏமாத்தல. ஜாதிய சமூக நீதியை பேசுறார். மக்களை சென்றடைய வேண்டும் என்று, எல்லா தரப்பு மக்களும் முன்னேற வேண்டும் என்று மருத்துவர் ஐயா எண்ணுகிறார். அதனாலதான் இல்ல அதுதான் இப்ப என்னன்னா 20 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை ஒரு நிழல் பட்ஜெட் போட்டு வர்றாரு மருத்துவர் ஐயா. அதுல குறிப்பா இந்த வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வராரு. இந்த அக்கறை இந்த பொறுப்பு ஏன் மற்ற கட்சிகளுக்கு இல்ல, இந்த விவசாயிகளை ஏன் மற்ற கட்சிகள் அப்படி பார்க்கலன்னு கேட்கறேன். அதுதான் ஒற்றுமை இல்லை விவசாயிகள்கிட்ட ஒண்ணுங்க. ரெண்டாவது, விவசாயிகளை எப்படி வேணாலும் ஏமாத்தலாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து எங்க டெல்டா மாவட்டத்துல ஏகலைவன் மிராசார், குமார் மிராசார், பண்ணையார், நிலச்சுவான்தார், நிலக்கிழார் இப்படிலாம் போடுவாங்க. இப்ப நாங்க அந்த பத்திரிகையில போடுறது இல்லை. ஏன் தெரியுங்களா? இதை போட்டா இவெல்லாம் பெரிய கடங்காரன்னு அர்த்தம். இதை போட்டாலே பெரிய கடங்காரன்னு அர்த்தம். கடங்காரனா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா. ஆக எதுக்காகன்னா, உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுங்கிற பழமொழி அங்க நடக்குது. நாம வந்து 1 ஏக்கர் நிலம் விளைய வைக்கிறதுக்கு விதை வாங்குறதுல இருந்து, விதை விடுறதுல இருந்து, அதை பறிச்சு நாத்தை நட்டு, அதை சேரடிச்சு பண்படுத்தி, அந்த வயலுக்கு நடுவு நட்டு களை எடுத்து அறுவடை பண்ணும் பொழுது அதை அறுத்து மிஷின்ல வச்சு அறுத்து, இப்ப மனுஷன்லாம் அறுக்கிறதுல தெம்பு இல்லை, மிஷினை வச்சு அறுத்து கொண்டு போய் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கொண்டு போடுறோம். அங்க ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். லஞ்சம் ஏன் தரணுதுக்கு? அதை கொடுத்தாதான் அவன் சீக்கிரம் போடுவான். ஒரு மூட்டைக்கு இப்ப நீங்க ஒரு மூட்டை கொடுக்குறீங்கன்னா 100 கிலோ வந்து 2.5 மூட்டை எடுக்கிறாங்க. 40 கிலோவா. இந்த ஒரு 40 ஒரு மூட்டைக்கு 60 ரூபா அவன்கிட்ட லஞ்சம் கொடுக்கணும். கொடுத்தா அந்த மூட்டையை எடுப்பாங்க, எடுத்து சீக்கிரம் போடுவாங்க. இந்த லஞ்சம் கொடுத்து அந்த வரக்கூடிய பணத்தை கணக்கு பார்த்தோம்னா மிச்சம் இருக்காது. ஆக மிச்சம் இல்லாத தொழிலை, லாபம் இல்லாத தொழிலை ஏன் விவசாயி செய்யறாங்கன்னா, கௌரவத்துக்காக செய்யறான். இன்னைக்கு நான் என்னுடைய நிலம் ஒரு 10 ஏக்கர் போட்டிருக்கேன்னு வச்சுங்க, விளைச்சல் இல்லாம, நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா? போறோம் பாருங்க, கடன்படாத ஒருத்தன், கடப்படாத ஒருத்தன், கையால் ஆகாதவன், இவன் நிலத்தை சாவடி பண்ண கூட வக்கில்ல, கரம்பு போட்டுட்டு ஊர் சுத்த போறான்னு சொல்லி திட்டுவாங்கிறதுனால அந்த விவசாயத்தை பண்றான். இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆனா விவசாயத்துல லாபம் கிடையாது, நட்டம்தான். இதுல அந்த நிலைமை இருக்குது. இப்ப நீங்க கொடுத்திருக்கீங்க, இந்த அரசு கிட்ட உட்காந்து பேசுனீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கோம். இதுல வந்து 15 கோரிக்கை கொடுத்துருக்கோம். இந்த 15 கோரிக்கையும் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு விவசாயத்துக்கு என்ன தேவையோ அதை சொல்லியிருக்கிறோம். அதே போல எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில எல்லா பிரச்சனையும் சொல்லியிருக்கிறோம். இதோட திருவண்ணாமலையில டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல எல்லாத்துக்கும் விவசாய அணின்னு ஒரு அணி இருக்கு. அந்த அணி தான் எங்க அணி. பாட்டாளி மக்கள் கட்சியில தமிழ்நாடு உழவர் பேரியக்கம்னு வித்தியாசமா பேர் வச்சிருக்கிறோம், பதிய வச்சிருக்கிறோம். அரசாங்கத்துல பதிய வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் பதியப்பட்டிருக்கு. அந்த இயக்கம் இன்னைக்கு ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட உழவர்களை திருவண்ணாமலையில ஒன்று கூட்டி ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்துகிட்டு இந்த 45 தீர்மானத்தை அங்கு நிறைவேற்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும், வேளாண்மை பிரச்சனைகளையும் தீர்க்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அழுத்தம் எல்லா பிரச்சனையை விட முதன்மை பிரச்சனை இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை. ஆமா, விவசாய பிரச்சனை. இப்ப மத்திய அரசு ஒரு ஏக்கருக்கு நஷ்டஈடு வந்துச்சுன்னா 6000 ரூபாய் கொடுக்கும். நஷ்டஈடுன்னு கிடையாது, 6000 ரூபாய் கொடுக்குறாங்க விவசாயிக்கு. ஒரு 4 மாசத்துக்கு 2 ரூபா வீதம். இந்த ஒரு வருடத்துல 4×2 6 ரூபாய், 3×2 6 ரூபாய் தொகையை கொடுக்குறாங்க. அது வந்து விவசாயத்தை ஊக்கப்படுத்துறதுக்கு விவசாயிக்கு ஒரு மாநில அரசு அப்படி எதுவும் கொடுக்கல. மாநில அரசு கொடுக்கல. அதை 10000 ரூபாய் நாங்க கேட்டிருக்கோம். இல்ல இது வரைக்கும் கொடுக்கல. அதோட காஞ்சா கேட்டிருக்கீங்க, நாங்க கேட்டிருக்கோம் 10000 வேணும்னு. 6 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது, மாநில அரசு 10000 கொடுன்னு கேட்கிறோம். அதே போல இன்னைக்கு வந்து பயிர் காப்பீடு இருக்குங்க இல்லையா, இந்த பயிர் காப்பீடு வந்து ஒரு ஏமாற்று முறையா இருந்துகிட்டு இருக்கு. இதை அரசே ஏற்று நடத்தணும். பயிர் காப்பீட்டுல வந்து காஞ்சாலும் அழிஞ்சு போகுது, பேஞ்சாலும் அழிஞ்சு போகுது. அப்ப ரெண்டுலயும் விவசாயிகள் பாதிக்கப்படுறான். அப்ப நட்டம் நாங்க அடைகிறோம். இவ்வளவு நட்டத்தை அடைஞ்சு எங்களுடைய உடைமைகள், நகை நட்டு, குண்டாங்குளை எல்லாம் ஈடு வச்சு அந்த விவசாயத்தை பண்ணி கொண்டாந்து நெல்லு இந்த போன்ற பொருளை நாங்க கொண்டாந்து கொடுக்குறோம். அதை நாங்களே விலை நிர்ணயம் பண்ண முடியல, ஆனா லாபமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இடைநிலையான நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு இயற்கை சீற்றத்தால அழிஞ்சு போச்சுன்னா பயிர் காப்பீடு கொடுத்தோம்னா அதுல ஒரு வரையறை வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு தான் கொடுப்போம், அந்த இடத்துக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அரசை முழுசா கொடுக்கல பண்ற மாதிரி கொடுக்கல. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், பயிர் காப்பீட்டை அரசே ஏற்று நடத்த வேண்டும். அரசு இல்லாம தனியார் தான் ஏற்றிருக்காங்களா? ஆமா, அது ஒரு நிறுவனம் நடத்துறாங்க. அது வந்து முழுமையா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கிடைக்கல. அதனால பயனே இல்லை. பயிர் காப்பீட்டால பயனே இல்லை. அது எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில அரசு ஏற்று நடத்தணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதோடங்க ஒரு வேதனை, இன்னைக்கு வந்து விவசாய நிலத்துக்கு நாங்க போறோம். இப்ப தண்ணி பாய்ச்சணும்னா ராத்திரி நேரத்துலயும் போய் தண்ணி பாய்ச்ச போறோம். இரவு நேரத்துல பனி பெய்யுது, குளிருது. அதே போல
வெய்ய நாளில் பூண்டு வெயிலில் உட்காந்துக்கிட்டு தண்ணி பாய்ச்சிரும். இப்போ மும்முனை மின்சாரம் தராங்க, அது ஒரு டைம் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ இந்த தண்ணி பாயும், கரண்ட் நின்ன உடனே அது அப்படியே வடிஞ்சிரும். திரும்ப கரண்ட் வரக்குள்ள அந்த தண்ணி ஓடும், அந்த ஓடத்திலே ஓட திரும்ப நின்றுடும். அப்போ இந்த பயிர் அந்த பாசனத்துக்கு அது சரியா பயன்பட மாட்டேங்குது. முழு நேரமும் மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் இருந்தால்தான் அது சரியா அதை நடைமுறைப்படுத்த முடியும். நேரம் பண்ணுவாங்க, எப்ப வருது நம்ம காத்துட்டு இருக்கணும். அப்புறம் கரண்ட் வந்த உடனே அது பாயும், போயிட்டே இருக்கும்போது பாத்திக்கு போறப்ப நின்றுடும், திரும்பி பாயும், நின்றுடும். இதான் இன்னைக்கு நிலைமை. மும்முனை மின்சாரம் தரோம்னா அது என்ன, அது எந்த பயன் ஒண்ணுமே. பேசும்போது உட்காந்து சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். அந்த மும்முனை மின்சாரத்தை முழு நேரமும் எங்களுக்கு கொடுக்கணும், எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட இன்னொரு ஒரு வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராத்திரி நேரத்துல தண்ணி பாய்ச்ச போறோம், மோட்டர் செட்லயோ இல்ல வாய்க்கால தண்ணி, வாய்க்கால தண்ணி வரல, பாய்ச்ச போறோம். அப்ப போகும்பொழுது அந்த மோட்டாரால இன்னும் 10 பேர் எரிச்சுப்பான். அப்போ உங்களுக்கு வேணும் அவருக்கு வேணும்னு போட்டிகள் இருக்கும் அதில். அப்போ நம்ம அதில் போய் தண்ணி பாய்ச்சா ராத்திரியில் உட்காந்து கண்ணு முழிச்சு பண்ணு பார்க்கும்பொழுது விஷ பாம்புகள் அங்கே வருது. அந்த விஷ பாம்புகள் தீண்டி இறந்துடுறான் விவசாயி. அவனை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணுறாங்களே தவிர ₹1 கூட நிதி கொடுக்கறது இல்லை, இழப்பீடு கொடுக்கல. அந்த விவசாயி உயிரை விட்டு மாந்துடுறான், அந்த குடும்பம் அனாதையாக நிற்கிது. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையோரம் உள்ள மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களில், இந்த ஒசூர் இந்த பகுதியெல்லாம் காட்டு யானைகள் வந்து விவசாயியை தாக்கி கொண்டுடுது விவசாய நிலத்துல. அப்புறம் மின்சாரம் தாக்கி இறந்துடுறான், அப்புறம் இடிமின்னல் தாக்கி இறந்துடுறான். இந்த விவசாயியை என்ன பண்றாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் தான் பண்றாங்க, யாரும் நிதி கொடுக்கல. நான் என்ன கேட்கறேன்னா, கள்ளக்குறிச்சியில சேர்த்த 67 பேருக்கு ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் குடிகாரனுக்கு கொடுத்திய, நீ கொடு வேண்டான்னு சொல்ல, குடிக்க போனவனுக்கு கொடுத்த, கள்ளச்சாராயம் குடிக்க போனவனுக்கு, ஆமா கள்ளச்சாராயம் குடிக்க போன குடிகாரனுக்கு ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. ஏன் இந்த விவசாயி இடிமின்னல் தாக்கி, மின்சாரம் தாக்கி, வன விலங்குகள் தாக்கி, விஷ ஜந்துகள் தாக்கி இறந்து போறானே, அந்த விவசாயிக்கு இந்த 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு ஏன் கொடுத்தா என்ன? அப்ப விவசாயியை பத்தி யாருமே சிந்திக்கவே கிடையாது. சரியான கேள்விதான் அது. அரசு தரப்புல இது நீங்க பேசும்போது சொல்லியிருக்கோமே, பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதை கொடுத்துருக்கோம், உங்கள்கிட்டயும் ஒரு காப்பி கொடுத்துருக்கோம், இது அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கோம், செக்ரட்டரியேட்ல கூப்பிட்டு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தப்ப நான் பேசியிருக்கிறேன். அதே போல முதலமைச்சர்கிட்டையும் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் செவிடன்காது சங்கு போல இருக்குது, செவிடன்காது சங்கு போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு முறையும் இந்த 4வது ஆண்டுகிட்ட விவசாயிகளுக்களையோ மற்றவர்களுக்களையோ அக்கறை இருக்கிறதா சொல்லி இப்படியான ஒரு நாடகம்லாம் நடத்துறது வாடிக்கை தான். தேர்தல் நெருங்குறப்ப விவசாயிகள் மேல எங்களுக்கு அக்கறை, அரசு ஊழியர்கள் மேல எங்க அக்கறை இருக்குது, இப்படி மாதிரி டாக்டர்ஸ் மேல எங்களுக்கு அக்கறை இருக்குது, வாங்க உங்க பிரச்சனை பேசுவோம்னு கூப்பிட்டு பேசுறாங்க, வாங்குறாங்க. அடுத்து வர ஆட்சியில உட்காந்துட்டோன்னு இது அப்படியே கடப்பல தான் இருக்குது. அதான் உங்களுக்கு 20 வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு தெரிஞ்சு சரிதானுங்களே 20 வருஷமா இந்த வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு வர்றது, டாக்டர் ஐயா பேசிட்டு வர்றாரு, இப்ப சின்னவரும் பேசிட்டு வர்றாரு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஏன் அதை நிரந்தரப்படுத்த முடியல? ஒரு தேர்தல் அப்பதான் நெருங்கும் போது இப்படி எடுத்து பேசுறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? அதான் மக்களை வந்து அவங்க ஏமாத்துறாங்க, மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் விவசாயிகள்கிட்ட நாங்க சொல்றோம். தமிழ்நாடு உழவர் பேருக்கு கூட்டம் போட்டு அதை தான் நாங்க சொல்றோம். விவசாயியை வந்து ஏளனமா நினைக்கிறாங்க, இலக்கரமா நினைக்கிறாங்க, எள்ளி நகையாடுறாங்க. டெல்லியில எப்படி வந்து டெல்லி மாநகரத்தை சுத்தி பல லட்சம் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேல முற்றுகை போராட்டம் நடத்துறாங்களோ, அது மாதிரி சென்னை மாநகரத்தை சுத்தி அன்புமணி ராமதாஸ் தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அரசினுடைய கவனத்தை ஈர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதனாலதான் வேலை நிறுத்தம் பண்ணோம்னா சாப்பாட்டுக்கே வழியில கஞ்சி குடிக்கிறது கூட தொட்டு கிடைக்காதுன்னு சொல்றோம். ஆனா விவசாயி இப்ப உள்ள விவசாயிகள் என்ன, இப்ப விவசாயிகள் நான் சொல்ல பொதுவா பொதுமக்கள் இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாராயணசாமி நாயுடு இருந்த காலகட்டத்துல ஒரு பெரிய போராட்டம் வந்தது. 10 பைசா கரண்ட் ஏத்துனதுக்காக துப்பாக்கி சூடு ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. அந்த காலத்துல இந்த விவசாயிகளுடைய அந்த ஒற்றுமை, அந்த போராட்டம் அரசு செவி சாய்ச்ச மாதிரி இப்ப வலுவாக இல்லைங்களே, என்ன காரணம்? கட்சி சார்ந்து பிரிஞ்சு இருக்கிறதா, சாதி சார்ந்து பிரிஞ்சு இருக்கிறதா? விவசாயிகள் டெல்லியில நீங்க சொன்னீங்க எந்த கட்சியும் முன்ன வரல, எல்லாம் சேர்ந்தவர்கள் பங்கெடுத்தாங்க அங்க. அப்படி ஒரு போராட்டம் இங்க ஏன் சாத்தியம் இல்லாம இருக்கு? தமிழ்நாட்டுல வந்துங்க பாட்டாளி மக்கள் கட்சி வருங்காலத்துல அது முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குது. அது முன்னெடுத்துதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து காவிரி நீர் பிரச்சனையே எடுத்துங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் பண்ணுது, காவிரி நீர் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடுதுன்னு நீங்களே சொல்றீங்க, போராடுறோம். அப்ப மற்ற அரசியல் கட்சிகள் வேடிக்கை தான் பாக்குறாங்க, அரசியலால் பிரிக்கப்படுறாங்க. அப்ப அவங்க போய் கலந்துக்கிட்டு அவங்க தலைமை நம்மளை நெருக்கடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டு யாரும் வர்றதில்லை. ஆனா கர்நாடகத்துல அந்த நிலைமை கிடையாது, ஆந்திராவில் இல்ல, கேரளாவில் இல்ல. விவசாயிகள் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க, கலைஞ்சு போறது இல்லையே. காவிரி நீர்ல வந்து தண்ணீர் விடணும்னு தமிழகத்துக்கு விடணும்னா கர்நாடகத்துல உள்ளவங்க பூரா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அங்க ஜாதி மதம் அரசியல் எதுவுமே கிடையாது, எல்லாரும்
ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ஒத்த கருத்துல இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில இருந்து காவிரி தண்ணீர் வேணும்னு சொல்லி போராடுற ஒத்த கருத்து யாருக்கிட்டையும் வரல. இதைத்தான் எங்க தலைவர் நான் கேட்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ நீங்க உங்களுடைய விவசாய தோட்டத்துல வந்து தண்ணி வர்றதில்ல, திமுகவுடைய தோட்டத்துக்கு மாதம் மும்மாரி பொழிதான்னு கேட்க இல்ல, அந்த கழனிகளுக்கு மாதம் மும்மாரி பொழிதா இல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு மும்முனை மின்சாரம் வந்துகிட்டு இருக்குதா? இல்ல அவங்களுக்கு திமுக விவசாயிகளுக்கு மட்டும் வந்து நிர்ணயம் அவங்களே விளைவிச்சு விலையை நிர்ணயிச்சு கொடுத்தலான்னு இருக்குதா? அப்படிலாம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே, எல்லாருக்கும் ஏன் ஒன்னா சேர மாட்டிருக்காங்க? ஒன்னா சேர்ந்தா அவங்களுடைய தலைமை அவங்களை நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுல பயந்துகிட்டு வர்றதில்ல. இப்ப கூட பிஜேபியில ஏதோ ஒருத்தர் எம்எல்ஏ கையெழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏ நீக்கி இருக்கிறாங்கல்ல. கருத்து என்னங்கிறத தான் பார்க்கணுமே தவிர அரசியல்னு பார்க்க கூடாது. காவிரி நீர் பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கு தேவை. அதுல யாரு போராடினாலும் எல்லா தமிழர்கள் ஒண்ணு சேர்ந்தாதான் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். ஆனா இதுல மட்டும் கட்சியால், ஜாதியால், மதத்தால் கூறு போடப்படுகிறார்கள். அதனாலதான் நமக்கு அந்த தண்ணி கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனாலதான் கர்நாடகக்காரன் நம்மளை எள்ளி நகையாடுறதுக்கு காரணமே அதுதான். இன்னைக்கு கூட்டு குடிநீர் திட்டம்னு ஒண்ணு இருக்குது தர்மபுரியில. அந்த காவிரி நீர் வந்து கர்நாடகத்திலிருந்து ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டத்தில் நுழைஞ்சுதான் தமிழ்நாட்டுக்கு வருது. அப்புறம் சேலம் வருது, சேலத்துல இருந்து திருச்சி, ஈரோடு இப்படிலாம் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போது கடல்ல கலக்குது. எவ்வளவு மாவட்டங்கள் பயன்பெறுது. ஆனா முகத்துவாரம் ஒகேனக்கல்ல தண்ணீர் வருது தருமபுரி மாவட்டத்துக்கு. தருமபுரி மாவட்டத்து மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இதைத்தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது. தருமபுரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள குணங்குட்டைகள், ஆறுகளை நிரப்பி கால்நடைகள், மனிதர்கள் பயன்படக்கூடிய, விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு 10 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தி போராட்டம் நடத்துறோம். அதுக்கு திமுக இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த போராட்டத்தை நிர்மூலப்படுத்த என்னென்ன வழியோ அதை பூரா பண்றாங்களே தவிர இந்த பிரச்சனை மக்களுக்கு தேவையான பிரச்சனை, இதுல நாம எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. தொடர்ச்சியா உங்களுடைய இறுதியா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதோட இன்னொன்னு நாங்க உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றோம்னா, இப்ப இந்த கூட்டுறவுத்துறை எல்லாம் இருக்குது. இந்த கூட்டுறவுத்துறை வந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து அந்த விவசாயத்தை பெருக்கி அதன் மூலமா வட்டியோட கடனை வாங்குறதுக்கு தான் கூட்டுறவுத்துறை. அதுல கூட கட்சி பாகுபாடு பாக்குறாங்க. ஆளுங்கட்சியா இருந்தா ஒண்ணு, எதிர்கட்சியா இருந்தா ஒண்ணு, மற்ற கட்சியா இருந்தா ஒண்ணு. ஆக நாங்க என்ன சொல்றோம்னா, அரசியல் காழ்ப்புணர்ச்சி பாராமல் அனைத்து விவசாயிகளுக்கும் அந்த கடன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இப்ப இந்த நீர்நிலைகள் இருக்குது. எங்க பார்த்தாலும் குளம், குட்டை, கண்மாய், ஏரிகள், ஆறுகள், பாசன வாய்க்கால், வடிகால் வாய்க்கால்லாம் இருக்குது. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த விவசாயம் காவிரியில் தண்ணீர் வர டயத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து டெண்டர் விடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவசர கோலம்னு அள்ளி தெளிச்சுட்டு இப்போ போட்டுவிட்டு பில்லு வாங்கிட்டு போயிடுறாங்க ஆளுங்கட்சிக்காரவங்க. அதனால அந்த பணம் செலவாகுதே தவிர, வரிப்பணம் வீணாகுதே தவிர அந்த முழுமையா அந்த பணி நடக்கல. அதுதான் நாங்க அரசாங்கத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்ப கோட ஆரம்பிக்க போகுது, இப்பயே அந்த திட்டத்தை நீங்க ஆரம்பிச்சு பாசன வடிகால் வாய்க்கால்களை தூர்வாருங்கள், குளம், குட்டை, ஏரி, கண்மாய்களை தூர்வாரி நீர்நிலைகளை கட்டமையுங்கள் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு காவிரில வெள்ளம் வருது இல்ல, இப்ப யாருக்கிட்ட ஒருத்திட்ட ஒப்பந்தம் கொடுக்குறாங்க? நான் கேட்கறது என்ன, அவங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும், கட்சிக்கார கூட இருங்க, மொத்த விவசாய கூட்டமைப்பு வச்சு அவங்க கிட்ட கொடுத்துங்கண்ணா, அதெல்லாம் ஒரு அக்கறையா வேலை செய்வாங்க. அதெல்லாம் இல்ல. அந்த கட்சி வட்டம், மாவட்டம் அவங்கள்ட்ட கொடுக்கறது, அவங்க அதை போய் ஒரு பொக்லினை வச்சு அள்ளி ஏதோ அவசர கோலம்னு அள்ளி தெளிச்சுட்டு போயிடுறது, பில்லை வாங்கிட்டு போயிடுறாங்க. பணத்தை வாங்கிடுறாங்க, செலவாகுதை தவிர பணி முழுமையா நடைபெறல. அதுதான் நாங்க அரசாங்கத்துக்கிட்ட சொல்றோம். இப்பயே கூட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நீங்க வந்து இந்த பணியெல்லாம் உடனடியா செஞ்சு நல்ல சரியான முறையில் அந்த பணியை செஞ்சீங்கன்னா மழை தண்ணி தேங்கும், குளங்குட்டைகள்ல, ஏரிகள்ல தண்ணி தேங்கும். வெள்ள காலங்களில் இந்த தண்ணி கடல்ல வீணா கலக்காம நல்லா இருக்கும். இப்ப காவிரி இந்த கொள்ளிடக்கரை ஓரம் எங்க ஊர்லாம் இருக்குதுங்க. ஜி.கே. மணி தலைவர் வந்து கூட பார்த்தாங்க, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க. 1,75,000 கல்லாண்டி தண்ணீர் வந்து வேஸ்டா தண்ணி கடல்ல போய் கலக்குது. ஆனா பக்கத்துல இருக்கிற எங்க ஊர்ல குளம் குட்டையெல்லாம் அப்படியே வறண்டு போய் கிடக்கு, காஞ்சி போய் கிடக்கு. அப்ப அந்த பாசன வசதி சரி பண்ணி கொடுத்து அந்த வாய்க்கால் சரியா இருந்ததுன்னா அந்த தண்ணியை திறந்து அந்த குளத்துல விட்டோம்னா நெம்பு இருக்கும், நீர்நிலை நீர்மட்டம் உயரும். அப்ப கால்நடைகள், மனிதர்கள் பாசனத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அது ஏதுவா இருக்கும். அதை செய்யலையே, வேஸ்டா கடல்ல தானே போய் கலக்குது. பாப்போம் இந்த முறை அரசு என்ன திட்டம் வகுக்கிறது வேளாண் துறைக்காகன்றத பாப்போம். இப்ப எங்க ஐயா சின்ன ஐயா கூட சொல்லியிருக்கிறாங்க, ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, வெட்டாறு இந்த மாதிரி உபநதிகள்லாம் நிறைய இருக்குது. இந்த நதிகள் எல்லா இடத்துலையும் பாலாறு, தென்பெண்ணை ஆறு, இந்த ஆறுகள்லாம் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினீங்கன்னா அதுல தேங்கி வேஸ்டா கடல்ல கலக்காம தேங்கி ஒரு 5-6 கிலோமீட்டர் தேங்கி கிடக்கும். அதுல விலங்குகள் பயன்படும், பயிர்கள் பயன்படுத்தலாம், மனிதர்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த தண்ணி தேங்குறதுனால வாட்டர் லெவல் ஏறும். இந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, யாரும் கேட்கவே இல்லை.
பார்ப்போம். இந்த அரசு இப்போ என்ன திட்டம் போடுதுன்னு பார்ப்போம். தொடர்ச்சியாக நம்ம சந்திச்சு பேசுவோம் ஐயா. நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கமான தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் தலைவராகிய என்னை அழைத்து இங்கு நேர்காணல் நடத்திய ஏகலைவன் அவர்களுக்கும் இந்த ராவண்ணா வலையொலி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் நடுவண் அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.